எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். நல்லா கீழ்ச்சாங்க ஆட்சி. ஸ்டேடியம்லாம் நிறைய கட்டியிருக்காங்க. கிரவுண்டு விளையாட்டு வீரர்களை வந்து ஊக்குவிக்கிறாங்க நிறைய சமயத்தில். நீங்கள் தற்கொலை இல்லை தானே, தற்கொலை என்ன செஞ்சீங்க? அதுபோல் தளபதி ஆட்சி தான் திருப்பி வரும். டிஎம்கே உள்ள அரசியல் கற்றுக்கிட்டு வந்து பேசுவோம். முழுக்க முழுக்க திமுகவை தான் சாரும். ஏடிஎம்கே தான். நாட்டுக்கு நல்லது செய்யணும், நல்லது நடக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, விஜய் இருந்தாலும் சரி தான், திமுக எல்லாம் அண்ணா திமுக வந்து யாராக இருந்தாலும் நாட்டு. நான்காம் துணையர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கு கூடிய சீக்கிரத்தில். அந்த தேர்தலில் ராயபுரம் தொகுதியில் மக்களோட ஆதரவு யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத மக்கள்கிட்டயே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2026 நம்ம ராயபுரம் தொகுதியில் யார் ஜெயிப்பாங்க? இப்போ இருக்கிறவங்களே ஜெயிப்பாங்க. எப்படி பண்ணியிருக்காங்க? கண்டிப்பாக நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. வந்து புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு, அவர் எப்படி பண்ணியிருக்காரு? அவர் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இது பழசு தான் எப்பவுமே நல்லா இருக்குது. டிஎம்கே எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? நல்லா பண்ணுறாங்க. முறவை வந்து விஜய்க்கு ஒரு சான்ஸ் உண்டுமா. விஜய் 4 வருஷம் திமுக ஆட்சி பண்ணிருக்கல, எப்படி பண்ணியிருக்காங்க? சொல்லனா அவங்க வந்தால் அவங்க நல்லா மாதிரி தான் பாருங்க. இந்த முறை இவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். அநேகமாக நான் பிஜேபியில் இருக்கேன். பிஜேபி இங்கே வராதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவர் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். டிஎம்கே 4 வருஷம் எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்க? அது சரியாக பண்ணல. இங்கே வந்து எப்போவுமே வந்து டிஎம்கேட கோட்டை இது, சரிங்களா? அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா புதுசாக வர கட்சி வந்து அவங்களுக்கு நம்ம ட்ரை பண்ணுறத ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள அப்படியே நம்ம என்கரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும். 4 வருஷம் எப்படி பண்ணியிருக்காங்க ஆட்சி? நிம்மதியாக இருக்காங்க மக்கள். எல்லோரும் வந்தால் எல்லாருமே ரோடு போட்டுற மாட்டாங்க, எல்லாம் அவங்க வேலையை செய்ய மாட்டாங்க, சரிங்களா? நம்ம மக்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் போதும். ஏன்னா இன்றைக்கி நான் உழைக்கிறேன், நான் தான் சாப்பிட போகிறேன், சரிங்களா? அவங்க வர்றது எல்லாருமே பிஸ்னஸ்க்காக தான் வராங்க. யார்? கட்சிக்காரங்க எல்லாருமே. அதனால் வந்து அவங்க வந்து இருக்கிறதுல பெட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான். யாரும் தெரியலையம்மா. இப்போ திமுக ஆட்சி எப்படி பண்ணிருக்கு 4 வருஷம்? பரவாயில்ல, சுமாராக பண்ணுறாங்க. ஜெயக்குமார் தான் ஜெயிப்பார். ஜெயக்குமார் அவர்களா? இப்போ திமுக ஆட்சி பண்ணிருக்கு, அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க 4 வருஷம்? ஓரளவுக்கு சுமாராக பண்ணுறாங்க. இப்போதைக்கு ஆட்சி மாறணும், டிவிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். தமிழக வெற்றி கழகம் 4 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க டிஎம்கே? பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க நீங்களே தான் பார்க்குறீங்க, நாங்களும் தான் பார்த்துட்ருக்கோம். ஆட்சி மாற்றம் வரட்டும் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. மாற்றம் வரட்டும். ஆனால் விஜய் ரசிகர்கள்லாம் வந்து தற்கூரி அவங்களுக்குலாம் ஓட்டுறீங்க. தற்கூரியாகவே இருக்கிறோமே, சரி தற்கூரியாகவே இருக்கிறோம். தற்கூரியாக இருந்தாலும் நம்ம பிற்காலத்தில் 2020 தெரியுமில்ல, தற்கூரி என்ன தான் பண்ணாலும் பார்க்கலாமில்ல. நீங்கள் தற்கூரி இல்லை தானே, தற்கூரிலேருந்து என்ன செஞ்சீங்க? என்னுடைய ஆதரவு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க திமுகவை தான் சாரும். ஏன்னா அவர் இந்த ஆட்சி தொடங்கி நிறைய நல்லதுகள் பண்ணியிருக்காரு. 5000 ரூபா போட்டாருன்னு மட்டும் பெருசு இது கிடையாது. இந்த 5000 ரூபா மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே பெண்களுக்கான நிறைய சலுகைகளை கொடுத்துட்டாரு. இந்த பஸ்ஸு ஃப்ரீ, அதுக்கப்புறம் ஸ்டேடியம்லாம் நிறைய கட்டியிருக்காங்க. கிரவுண்டு விளையாட்டு வீரர்களை வந்து ஊக்குவிக்கிறாங்க நிறைய சமயத்தில். இப்போ ஃபார்முலா நடந்துச்சு, அதே மாதிரி செஸ்ஸு நடந்துச்சு, கேரம் நடந்துச்சு. அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கல. ஆனால் இந்த ஆமாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வடச்சென்னையில் வந்து நிறைய வீராங்கனைகளை வந்து எப்படின்னா உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் விளையாட்டு வீரர்களை வந்து ஊக்கப்படுத்தி அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. ஆனாலுமே வந்து மக்கள் வந்து திமுக மேலே அதிருப்தியில் இருக்காங்க. திமுக தோற்றுன்ற மாதிரி எதிர்கட்சி தலைவர்கள் அது எதிர்கட்சி சொல்கிறாங்க. பட் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் நல்லா தெரியுதுங்க. என்னென்னா திமுக தான் நம்ம பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒவ்வொரு மற்ற எதிர்கட்சிகளுக்கும் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பிரிவுகள் நிறைய, ஒருத்தரை குறை சொல்லிக்கிறாங்க. இங்கே வந்து அப்படி இல்லை. டிவிக்கே தான். திமுக 4 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? பண்ணுறாங்க, பட் ஆனால் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. எங்கள் ஆதரவு டி ஜெயக்குமார்மா. ஆளும் கட்சியா இருக்க திமுக எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஒன்றுமே பண்ணலம்மா, வேஸ்ட். எடப்பாடி தலைமையில் ரெட்டல் ஆட்சி அமைச்சாதான் அம்மா ஆட்சி மீண்டும் அமைச்சு பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்போம். இந்த வாட்டி விஜயன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஆனால் யார் நல்லா பண்ணுறாங்கன்ட்டு பார்த்து பொறுத்து தான் எல்லாருமே ஓட்டு போடுறதா முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ திமுக 4 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க? ஆட்சி நல்லா தான் பண்ணாங்க, அதுலேயும் கொஞ்சம் மோசமாக தான் போன மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நல்லபடியாக தான் இருந்துச்சு. எல்லாமே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க, பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, மாதம் 1000 ரூபா போட்டாங்க. அந்த 1000 ரூபா வாங்கியே நாங்கள் நிறைய எங்களுடைய பர்சனல் வேலைக்காக நாங்கள் வச்சுருந்தோம். அதே மாதிரி வர ஆட்சியிலையும் எங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு உதவி போடுற மாதிரி கேட்டுக்கிறோம். இன்னும் நிறையா பண்ணணும். யார் ஆட்சியில் வந்தாலும் காமராஜர் மாதிரி வர முடியுமா இன்னும் ஒரு சந்தேகம் தான் எல்லாருக்கும். ஆனால் இப்போ 2020 யார் வருவாங்க நினைக்கலாம்? டிஎம்கேவா டிவிகேவா? டிவிக்கே தான் வரும்னு சொல்கிறாங்க. எனக்கு 3 பசங்களும் அதிலே தான் இருக்கிறாங்க. என்னோட ஆதரவு வந்து மு க ஸ்டாலினுக்கு தான். எப்படி பண்ணியிருக்காங்க ஆட்சி? ஆட்சி வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு.
எந்த ஒரு குறையும் இல்லாமல் கேட்குறதுக்கு முன்னாடியே 5000 ரூபா பொதுமக்களுக்கு போட்டதுனால பொதுமக்கள்லாம் பயங்கர விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்க. தேர்தல் முதல்ல எப்போ ஏண்டா வருதுன்னு நினச்ச ஊரில் இன்றைக்கி தேர்தல் ஏன் இன்னும் வராதுக்குதுன்னு கேட்குற அளவுக்கு பொதுமக்கள் இன்றைக்கி காத்து நிற்கிறாங்க. இப்போ ஆனால் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி திமுகவை எதிர்க்காரு, நான் தான் முதலமைச்சராக விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறாரு தான். செங்கோட்டையனே ப்ரோன்னு கூப்பிட்றாங்க. இந்த கட்சி எப்படி உருப்படும்? செங்கோட்டையன் வந்து ஒரு கட்சிக்கு 2ஆம் கட்ட தலைவராக இருந்து வந்தவர். அவங்க கட்சியில் ப்ரோ இங்கே வா ப்ரோன்றாங்க. அவரே மன உளைச்சலில் இருக்கிறாரு இன்னைக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் இளைய தளபதி. சரி, டிவிக்கு ஆனால் அரசியலே தெரியல டிவிக்கு விஜய் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பல விமர்சனம் வந்துட்டு இருக்கு. அப்படி கிடையாதுமா, எல்லாருமே வந்து அரசியல் செஞ்சு யாரும் வரவே இல்லை, எல்லாம் கற்று தான் வராங்க. அவருக்கும் ஒரு 52 வயசு ஆகிடுச்சு. இப்போ அவருக்கு அடிஷனல் தெரியல, இப்போ இவங்க பிறந்து அவர் பிறந்தான் தெரியல. அடிஷனல் வந்தால் புதுசாக வந்தால் நல்லது தானே, நம்மளுக்கு புதுமையாக வரட்டும். விஜய்க்கும் போடலாம், ஆனால் இவர் கொடுக்குறாரம்மா திமுகவுக்கு தாங்க. ஏன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடுடைய கட்டமைப்பு அருமையாக கொண்டு வந்திருக்காங்க 5 வருஷத்தில். அது விளையாட்டு துறையாக இருக்கட்டும், தொழில் துறையாக இருக்கட்டும், கல்வியில் இருக்கட்டும். இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வந்து பாதிக்கு பாதி பெண்கள் வேலை செய்கிற அளவுக்கு நம்மளுடைய கட்டமைப்பு அருமையாக இருக்குது. ஆண்களுக்கு பெரியாருடைய கட்டமைப்பும் நல்ல திடமாக போட்டிருக்காரு. ஆகிய திமுக தான் எங்களுடைய ஆதரவு எப்பவுமே. விஜய் அப்போ திமுக 4 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கு, எப்படி பண்ணியிருக்காங்க? அது ஓயில் தான் நடக்குதுமா, அது சரியில்லை, ஓயில் தான் நடக்குது. இவங்க வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். புதுசாக விஜய் வந்தால் ஒரு நல்லா பார்ப்பார் கொஞ்சம். விஜய்க்கு வந்து அரசியலே தெரியல, இருந்தாலும் அவர் கொஞ்சம் புதுசாக விட்டால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அனுபவம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தெரியும். ஏன்னா இப்போ வந்து மக்களை ரொம்ப வேதனை படுறாங்க. அங்கே இங்கே இது நடக்குது அது நடக்குது, விலைவாசி ஏறி போகுது, நான் பஸ்ஸு சரியில்லை அது சரியில்லை, இதெல்லாம் ரொம்ப பண்ணுறாங்க. இது கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பண்ணுவார். ஏடிஎம்கே தான் கன்ஃபார்மாக. அதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதாவது இலவசம் எதுனா அறிவிச்சிருந்தா கூட அது வந்து வகையாக வந்து மக்களை போய் சென்றடியில் போய் சேராத்தினால மொத்தத்தில் வந்து சட்ட ஒழுங்கு, மகளிர் பாதுகாப்பல், அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் முக்கியமான பிரச்சனைலாம் வந்து ரொம்ப கோட்டை விட்டாங்க. அதனால வந்து கண்டிப்பாக வந்து மாற்றம் வரும். டிவிக்கு 4 வருஷம் திமுக ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க? ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. டிவிக்கு ஓகே. ஆனால் விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து தற்போதைய அவங்களுக்கு அரசியலே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிஎம்கே உள்ள அரசியல் கற்றுக்கிட்டு வந்து பேசுவோம். டிஎம்கே தான் ஜெயிக்கும். 4 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க? பரவாயில்ல, ஓகே, நல்லா தான் பண்ணிக்கிறாங்க, இன்னும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இப்போ விஜய் வந்து புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு, அவர் வந்து திமுக எதிர்க்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஆப்போசிட்டாக வருவார், அவ்வளோதான். அவர் இப்போ விஜயகாந்த் வரும்போது எப்படி வந்தார் அதே மாதிரி தான் ஆப்போசிட்டாக வருவார், வேறு ஒன்றும் கிடையாது. எங்கள் ஜெயக்குமாருக்கு தான்பா. ஜெயக்குமார். ஆமாம். திமுக ஆளும் கட்சியாக இருக்காங்க, அவங்க எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்க? நல்லா கீழ்ச்சாங்க ஆட்சி. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏற கம்னு கடமா, கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னான்ட்டுன்னு. ஆனால் அவங்க தானே பெண்களுக்கு நல்ல திட்டம். நல்ல ரொம்ப நல்ல திட்டம் கொடுக்குறாரு. நான் எதுவும் வாங்கலப்பா, நான் எதுவுமே வாங்கலை. அதனால் ஏடிஎம்கே தானா? ஆமாம், இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வருவார், வேறு யாரும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ புதுசாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் வந்து எதிர்க்கதை அவங்களாம் வந்து ஏற்கனவே முன்னா எதிர் சீட்டு வேணா உட்காரலாமா தவிர அரசியலில் உட்கார முடியாதுங்க. ஏடிஎம்கே வேட்பாளர். ஏடிஎம்கே ஓகே. இப்போ திமுக ஆளும் கட்சி இருக்காங்க, அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க? ஜோர்ஷம் எங்களுக்கு இது வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை, எதுவும் ஆகலை. இப்போ விஜய் அவர்கள் வர கட்சி தொடங்கி திமுக அதிமுக 2 பேருமே எதிர்க்கிறாரு, அது எப்படி பார்க்குறீங்க? அது இன்னும் கொஞ்சம் ஒன்று வளரணும். அவர் வளர்ந்த பிறகு தான் அதை பற்றி நம்ம பேசணும். யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தாங்க. இப்போ திமுக ஆளும் கட்சியாக இருக்காங்க, அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? நல்லா தான் பண்ணிருக்காங்க. இப்போ புதுசாக விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி திமுக அதிமுக ஒன்றும் அதை பற்றி எதுவுமே இது இல்லை, ஒன்றும் அதை பற்றி எதுவுமே இல்லை. விஜய் வந்து ஃபீல்டு ஒர்க் வரட்டும், அதுக்கப்புறம் எப்படி இருக்க பார்க்கலாம். ஃபீல்டு ஒர்க் வராது முன்னாடி எப்படி ஆதரிக்க முடியும்? டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான். அதேபோல் தளபதி ஆட்சி தான் திருப்பி வரும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அவர் செய்கிற அவ்வளோ பெரிய விஷயம்லாம் செஞ்சுருக்காரு, சரிங்களா? அதனால் நிச்சயமாக திருப்பி உதயசூரியன் தான் உதிக்கும். நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து திராவிட முன்னேற்ற ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, சின்ன குழந்தைங்க முதல் பெரியவர் வரை நலத்திட்ட உதவிகள் வந்து இந்த அரசாங்கம் வந்து தெளிவாக ஒன்று ஒன்று பார்த்து செய்துக்கிறாங்க. அதனால் வந்து இளைஞர்கள்லேருந்து, படிக்கிற பிள்ளைகள்லேருந்து, மகளிர்லேருந்து, வயதான முதியோர் வரை திட்டங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேர்ந்துருக்குது. உதயசூரியன் நம்ம உதயசூரியன் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க? பரவாயில்லாமல் இப்போதைக்கு போகுது. எப்படியோ விஜயும் வராரு, ரெட்டையிலையும் வருது, யாருக்கு வச்சாலும் எங்களுக்கு நல்லது தான்.
நம்ம விஜய் அண்ணனுக்கு தான். விஜய் வந்தால் என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ அம்மா இருந்தால் என்ன மாற்றமோ அந்தமாரி. டிவிக்கு தான். டிவிக்கு வந்தால் என்ன மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? புது மாற்றம் வரும் எல்லாத்துக்கும். ஃபஸ்ட்டு ஓட்டு என்னோடய ஃபஸ்ட்டு இது எங்கள் அண்ணனுக்கு தான், விஜய் தான். டிவிக்கு தான். திமுக வந்து ஆளும் கட்சியாக இருக்குது, அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க? அதில் என்ன பண்ணாங்க, பண்ணி இப்படி தான் இருக்குது. புது மாற்றம் போகிறோம்னா அண்ணன் வரணும், தரமாக இருக்கும். விஜய் தாங்க, டிவிக்கு தான். விஜய் வந்தால் என்ன மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே புதுசாக மாற்றுவேன் போல். இந்த டிஎம்கே இருந்து வேஸ்ட்டு பண்ணிட்டா போல். ஒரு பொண்ணுக்கு வந்து நிம்மதி கிடையாது. அது வந்து டிவிக்கே வந்தாருன்னா எல்லாத்தையும் மாற்றிடுவா போல். முக்கியமாக இந்த பாலியல் தொல்லைன்றாங்க, அது டிஎம்கே உள்ளேருந்து வருது. அது வந்து டிவிக்கே வந்தால் அச்சு தூக்கிடுவா போல். அந்த ஒரு காரணத்துக்கே ஓட்டு போடலாங்க்கா. நாட்டுக்கு நல்லது செய்யணும், நல்லது நடக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, விஜய் இருந்தாலும் சரி தான், திமுக எல்லாம் அண்ணா திமுக வந்தால் யாராக இருந்தால் நாட்டு நல்லது செய்தால் நல்லது தானே. என் மக்கள்லாம் நல்லா இருப்பாங்கல்ல, அவ்வளோதான் வேணும். ஆனால் நீங்கள் யார் எதிர்பார்க்குறீங்க இந்த ஆட்சி இவங்க வந்தால் நல்லா இருக்கணும்? யாருன்னு சொல்ல முதல் மேலே பூனகர மாதிரி நிற்குது. யாரும் சொல்ல முடியும். ஜனங்க பணத்தை கொடுத்தா பணத்தை பின்னாடி போடுதுங்க. அதை வச்சு வேற டார்கெட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? யார் ஆட்சி வந்தாக்கா பார்க்கலாம். இவங்க இல்லைனாக்கா ஒருத்தர் புதுசாக வந்தாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள கொஞ்சம் டெஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஆனால் இப்போ திமுக ஆளும் கட்சியாக 5 வருஷம் கிட்ட ஆண்டுட்டாங்க. ஆமாம், ஆண்டுட்டாங்க. அதுவும் அவங்க இது முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க அப்பாவிலேருந்து எல்லாம் ஆண்டாச்சு. நீ அடுத்தது இது விஜய் இருக்கிறாரு, யாரும் இருக்காங்களே, இவங்களை பன்னீர்செல்வம் தேவையே இல்லை. அப்போ அம்மா செத்தப்போ ஒன்று என்ன கூட கேட்கவில்லை. இன்றைக்கி வந்து ஓடி பேசுகிறான் அந்த ஆள். என்னத்த பண்ணுறது? விஜய் வந்தாருன்னா நல்லா நாடு. இளைஞரணிகளாக இருக்கிறாங்களே, கை தூக்கி விட்டுட்டோம். அதுதான் விஜய் வந்தால் நல்லா. ஆமாம்.